வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் காலில் தான் பிறந்திருப்போம். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அதாவது ரேவதி, அஸ்வினி, சுவாதி, சதயம், திருவோணம், புனர்பூசம், அவிட்டம், கேட்டை அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். மொத்த நட்சத்திரம் 27. நமது முன்னோர்கள் இந்த 27 நட்சத்திரத்தை 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. 27 நட்சத்திரத்தை 9 நட்சத்திரமாக 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. முதல் 9 நட்சத்திரம் தேவகணம், அடுத்த இரண்டாவது 9 நட்சத்திரம் மனிதகணம், அடுத்த மூன்றாவது 9 நட்சத்திரம் ராட்சசகணம். இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. தேவகணம், மனிதகணம், ராட்சசகணம். இப்போ நம்ம தேவகண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா விட்டு கொடுக்கறது, இறை பக்தி, சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறது, மக்களுக்கு நன்மை செய்கிறது, இறக்கப்படுறது, மற்றவங்களுக்கு உதவி புரிகிறது, சாந்தமாக இருக்கிறது, அமைதி, பொறுமை, இந்த குணங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அடுத்தது மனிதகண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதாரண மனிதர்களுக்கு கோபம், இந்த ஆசை, கடுமையாக உழைக்கிறது, ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, துரோகம் செய்கிறது, இந்த மாதிரி மனிதர்களுக்கே உண்டான குணங்கள்லாம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த ராட்சச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகாரம் அடக்கி ஆள்றது, பொருளை வம்படியாக அவங்ககிட்ட பறிக்கிறது, ஏமாத்துற குணம், அடக்கி ஆள்றது, மற்றவங்களை மீறி மிதித்து மேலே போயிட்டே இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, யாருக்காகவும் இறக்கப்பட மாட்டாங்க, தன்னுடைய செயல் தனக்கு மட்டும் நல்லதுன்னா எதையும் செய்ய தயங்காதவங்க. அப்படிப்பட்ட குண இயல்புலாம் இந்த ராட்சச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த மனிதகணம், ராட்சசகணம், தேவகணம், இந்த எப்படி இந்த நட்சத்திரத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, முதல்ல தேவகண நட்சத்திரத்தை நான் சொல்கிறேன். தேவகண நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் இந்த 9 நட்சத்திரம் தேவகணம். மனிதகண நட்சத்திரம் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, இந்த 9 நட்சத்திரங்களும் மனிதகணம். ராட்சசகணம் கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், இந்த 9 நட்சத்திரமும் ராட்சசகணம். இப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம் பொறுத்ததுக்கும் மனிதகணம்னா பொருத்தமாகும், தேவகணம்னா பொருத்தமாகும், ராட்சசகணம் இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி நட்சத்திர அமைப்பு இருந்தால் சரி, ஓகே. அதே மாதிரி மனிதகணம், தேவகணம் நட்சத்திரம் பொருத்தமும் ஓகே. தேவகணம், மனிதகணம், தேவகணம் ஓகே. ஆனால் மனிதகணம், ராட்சசகணம், தேவகணம், ராட்சசகணம் இருந்தால் அந்த நட்சத்திரம் பொருந்தாது. அவங்க வாழ்க்கையில் இணைஞ்சாங்கன்னா பிரச்சனை, சண்டை, சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வரப்போகிற நண்பரை கூட இப்படி செலக்ட் பண்ணலாம். தேவகணம், மனிதகணமாக செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகும். நம்ம வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறது, இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நம்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த தகவலுடன் அடுத்த காணொளியில். நன்றி, வணக்கம்.